ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்குறது பார்த்திங்கன்னா வந்து மாடி தோட்டம் அமைக்கிறது பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு மிகப்பெரிய செலவில் நான் பண்ணியிருக்கேன்னு நினச்சிருப்பீங்க. அந்த மாதிரி கிடையாது. ஆனால் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டேன், எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக சொன்னாங்க. ஸோ நான் வந்து குறைந்த செலவில் தான் அதை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன் என்னென்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு வரேன். நீங்கள் ஃபைனலாக வந்து அதை கால்குலேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மலிவான விலையில் தான் இது பண்ண முடியும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவை வந்து மூங்கில். நான் பார்த்தீங்கன்னா மூங்கில் வந்து என்னோடய அளவுக்கு வந்து நான் வாங்கிட்டேன். ஒரு மூங்கில் ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 60 ரூபா வரும். சரிங்களா? நீங்கள் என்ன அடி அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து டேம் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சிருக்கேன், கொஞ்சம் வெயிலுக்கு தாங்குற மாதிரி அடிச்சிருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து இந்த மாதிரி கிளாம்ப் வேணும். இந்த கிளாம்ப் பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான் வரும் இந்த கிளாம்ப்பு. சரிங்களா? அடுத்து சரி, நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கங்க. மேலே இங்கேயும் வந்து இது வந்து துணி சுற்றிருக்கேன், சேலை சுற்றிருக்கேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிஃபோராகவே நான் வந்து பச்சை வலையுடைய எக்ஸ்ட்ரா துணியை சுற்றிட்டேன். ஏன் அப்படி சுற்றிருக்கேன் அப்படின்னா, இந்த வலை பட்டு உங்களுக்கு கிளியக்கூடாதுக்காக நான் வந்து அப்படி சுற்றிருக்கோம். இது நானும் என் ஒய்ஃபு சேர்ந்தால் வந்து பண்ணதுங்க. 3 வாரம் ஆச்சு நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இருந்தாலும் அந்த சனி ஞாயிறில் ஒர்க் பண்ணி இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது எங்களுடைய சொந்த முயற்சியில் பண்ணது. இதே அடுத்து எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பில்லர் இல்லை. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, இது 2 ஸ்டாண்டு மாதிரி பக்கெட்டில் ரெடி பண்ணி, இதுக்கு நான் வீடியோ அப்படியே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பக்கெட்டில் வந்துட்டு மூங்கில வச்சு இந்த மாதிரி சிமெண்ட்டு போட்டு பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு 7 நாள் வச்சுருந்தோம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வந்து ஃபிக்ஸ் ஆகும். இது எதுக்குன்னா வந்துட்டு கால் 2-3 கால் அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு செவரு இல்லாதனால இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதை பண்ணலாம். இது வீடியோ உங்களுக்கு இடையில காட்டுறேன், அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணிக்கங்க. கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும், ஏன்னா நைட்டில் நான் எடுத்தேன் அந்த வீடியோ. உங்களுக்கு அப்படியே 2 ஆகும் பாருங்கள். மணல் சிமெண்ட்டுங்க 1:7 அந்த மாதிரிங்க ரேஷியோவில் கலந்துக்கலாம். நாம் மணல் வந்து 7 பங்கு, 1 பங்கு சிமெண்ட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து க்ரூட் ஆயிலுங்க, ஒர்க்ஷாப் பழைய ஆயில் கட்டினா கொடுப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா வந்துட்டு இதை வந்து தேய்ச்சிட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே சிமெண்ட்டும் மணலும் போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகுனா உங்களுக்கு தனியாக லெக் எடுத்துடலாம். பட் நான் வந்து அந்த மாதிரி தனியாக லெக் எடுக்கலை, நாங்கள் அப்படியே வச்சுட்டோம். இப்போ இது ஏன் இப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா, நீங்கள் மூங்கில வந்து 90 டிகிரியில் வச்சிங்கன்னா தான் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், இல்லைனா கிராஸ் ஆகிடும். அதுக்காக வந்துட்டு க்ரோ பேக்லேயும் நான் வந்து ஃபஸ்ட்டு கட்டிட்டேன். அதுக்கப்புறம் ஆயில் மறுபடியும் பூசினேன். நான் ஒரு ஐடியா பண்ண தனியாக எடுத்துடலான்னு. ஸோ நாங்கள் வந்து அப்படியே வச்சுட்டோம். இது 90 டிகிரியில் வைக்கணும். ஏன்னா சாஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் லெக் எடுத்து வைக்கும்போது சாஞ்சிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வச்சு கட்டினதுக்கப்புறம் நீங்கள் பக்கெட்டில் வந்து இது மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். எப்படியும் பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5-6 நாள் ஆகுங்க. இடையில நீங்கள் எதுவும் எடுக்கக்கூடாது. மழை வந்தாலும் கொஞ்சம் சேஃபாக இருக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். நாங்கள் வந்து எடுக்கும்போது 7 நாள் ஆச்சுங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து கயிறு கட்டிவிட்டேங்க. கயிறு கட்டினதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த வந்து நெட்டு போட்டிருக்கோம், வலை போட்டிருக்கோம். ஏன்னா உங்களுக்கு வந்து பந்தல் காய்கறிகள் மேலே வரும்போது இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு நெருக்கமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பந்தல் காய்கறிகள் அது வந்து ஈஸியாக வந்து போடுறதுக்கு ஒரு க்ரோத்துக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இந்த பிளான் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து கம்மி ரேட்டு தான், உங்களுக்கு இந்த மீட்டர் கணக்கில் கிடைக்கும். நீங்கள் இந்த சேர்னு பார்த்தீங்கன்னா வந்து 50% இருக்கக்கூடிய சேர்ந்துட்டுங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 234 ரூபா இருந்து 350 ரூபா வரைக்கும் ஒரு ரேட் இருக்குது. நீங்கள் ஒரு 4-5 இடத்துல விசாரித்து பார்த்துட்டு அது மாதிரி வாங்கிக்கிங்க. ஏன்னா வந்துட்டு ஒவ்வொரு பக்கம் ஒரு ரேட் இருக்குது. சரிங்களா? இது வந்து கிலோ கணக்கில் தான் கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 10 அடி, நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 10 அடி விருத்து மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்குது. சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், 10 அடிக்கு போட்டு மறுபடியும் ஒரு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்குங்க. லென்த் வேணால் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். லென்த்து பார்த்தீங்கன்னா நல்லா லென்த் கிடைக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய லென்த் பார்த்தீங்கன்னா 32 இன்ச்சு, சரி 32 அடி 10 அடி இந்த மாதிரி தான் என்னோடய கால்குலேஷன். இப்படி தான் நான் போட்டிருக்கேன். 3 வாரம் ஆச்சுங்க நாங்கள் பண்ணோம். ஸோ வந்துட்டு இதுதான் நம்ம மாடி தோட்டம். ஒரு கம்போட ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு
இது வந்து 60 ரூபா வருங்க ஸ்டார்டிங். 60 to 70 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. நீங்கள் திக்னஸ் பார்த்து வாங்கிக்கலாம். அடுத்து இந்த பைப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா வரும். இது 10 அடி பைப்பு 50 ரூபா வரும். சரிங்களா? இந்த நெட்டு பார்த்தீங்கன்னா வந்து கிலோ 350 ரூபா. நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, அது நிறைய தேவைப்படாது, எவ்வளோ தேவை மாதிரி வாங்கிக்கலாம். என்னோட பட்ஜெட் இது நான் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3500 ஆச்சுங்க. நாங்களே போட்டதுனால இந்த 3500 முடிச்சிட்டோம். இதே நீங்கள் லேபர் சார்ஜ் அந்த மாதிரி ஏதாவது வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லேபர் சார்ஜ் வந்து ஒரு நாளைக்கு 800 ரூபா 1000 ரூபா வாங்குவாங்க. எப்படி இருந்தாலும் இதை அவங்க போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாங்கன்னா உங்களுக்கு அந்த ரேட் வந்துடும். ஏன்னா நான் வந்து என்னோட பட்ஜெட் நான் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு 15000 ரூபா சொன்னாங்க. இதே ஸ்டீலில் போடணும் அப்படின்னா 25000 கேட்டாங்க. சரிங்களா? ஸோ இதை நாங்களே முயற்சி எடுத்து பண்ணிட்டோம். உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணுன்னா நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஐடியா கொடுக்குறேன் நான். நீங்களே பண்ண முடிந்தால், உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள். ஒரு 2 பேர் இருந்தால் போதும் வீட்டில், தாராளமாக பண்ணிடலாம். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும், நல்ல ரிசல்ட் வரும் நமக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.